அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எஃப்னா யாழ் சமையலில் நான் செய்து காட்ட போகிறது விளாம்பழ ஜூஸ். எப்படி சம்மர் டைம் குளிர்மையாக குடிக்கிறேன்ட்டு. நான் ஒரு விளாம்பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு சீனி, உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற அளவு சீனி போடுங்க. தண்ணி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது ஐஸ் கட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இதை கிரைண்டரில் போட்டு எப்படி செய்யற பார்ப்போம். கிரைண்டர் கப் எடுத்து வச்சிருக்கிறேன். உடைச்சி வச்சுக்கிற விளாம்பழத்தை இதில் போடுவோம். இந்த கோதில் இருக்கிற மிச்சத்தை நாங்கள் கரண்டியால் வலித்து இதில் போடுவோம். அது மாதிரி மெட்டதானையும் வலித்து போடுவோம். கோதில் இருக்கிறதெல்லாம் வலித்து எடுத்துட்டேன். இனி இதுக்கு தேவையான அளவு சீனி போடுவோம். நான் ப்ரௌன் சுகராக எடுத்துருக்கிறேன். அதை போட்டுட்டு தண்ணியும் சேர்ப்போம். ஃபுல்லாக கூடையில் அடிச்சுட்டு பார்த்துட்டு அடிப்போம். ஐஸ் கட்டியையும் இதோடு சேர்த்து அடிக்க போகிறேன். 3 ஐஸ் கட்டி எடுத்துருக்கிறேன். இதையும் இதோடு சேர்த்து அடிப்போம். கோடை காலத்தில் நல்லா குளிர்மையாக குடிக்க நல்லா இருக்கும். இனி இதை நல்லா கிரைண்டரில் அடித்து போட்டு காட்டுறேன். நல்லா பட்டு போல் அரைச்சி வச்சுக்கிறேன். தண்ணியும் சேர்த்து நான் கொஞ்சம் சீனியும் உங்களுக்கு அளவான சீனியும் போட்டு நல்லா அடியுங்க. விதையெல்லாம் நல்லா அடிபடணும். அடிபட்டத்தான் நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் ஆயிட்டுது. இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது ஒரு விளாம்பழத்திலேயே 2 பேர் குடிக்கலாம். நல்லா வடிவம் மிச்சம் மிஞ்சி இருக்குது. 2 பேர் குடிக்கலாம். நல்லா குளிர்மையாகவும் இருக்கும். கோடை காலத்தில் செய்து குடிக்க நல்லா இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ. உங்களுக்கும் இந்த விளாம்பழ யூஸ் பிடிச்சிக்குவேன் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.